வணக்கம், ஹாய், ஹலோ கைஸ். தெரி வர்சஸ் பேபி ஜான் ரோஸ்ட் அட்லி அண்ணன் சுட்ட இட்லி அதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் மிஸ்டர் கேகே சேனலில் இருந்து. போயிடலாமா வீடியோக்குள்ளே? நம்ம அட்லி என்ன வடகுக்கு போய் செட்டில் ஆகிட்டாருன்றது அம்மா தெரிஞ்சிருக்கும். பட் என்னதான் வடகுக்கு போயிருந்தாலும் தமிழை மறக்கூடாதுன்றதுக்காக அவர் தமிழ்ல ரீமேக் பண்ண படத்தை இன்னும் ரீமேக் பண்ணியிருக்காரு. வா சட்டா சொல்றீங்க தமிழெல்லாம் ரீமேக் படம் எயிட்டர் அதுவே ரீமேக் தான்யா. இன்னொருத்த கிட்ட இருந்து உருவிதான் அந்த படத்தை ரீமேக் பண்ணாரு. யார் கிட்டது பாஸ்? இட்ஸ் மீ ஈஸ் காஸ்டியூம். வா சாப்பிடலாம் சொல்லாதீங்க எயிட்டர். ஆமாயா மணிமாமா பாவமையா பறி கொடுத்துட்டாரியா. வடக்கு பக்கம் போயிட்டு ஜவானு படம் எடுத்து 1000 கோடி அடிச்சு சாதனை பண்ணியிருப்பாரு நம்ம அட்லி என்ன. அதுக்கே 1000 கோடி எடுத்துட்டோம். இது ஆடி தமிழ் ஹிட்டான படம் ரீமேக் பண்ணா கண்டிப்பா காசு இல்லலாம். என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு பிளான் பண்ணி பண்ணாரு. ஆனா என்ன பண்றது, படம் படுத்துக்கிச்சு. நீ நல்லா அசந்து தூங்குனே, நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். நம்ம அட்லி அண்ணன் டைரக்ட் பண்ணாரா போட்டு முதல்ல எடுத்த படம் தான் தெரி. இதே பாட்டை ஹிந்தி கொண்டு போய் தெறிக்க ரீமேக் பண்ணிருக்காரு பேபி ஜான்ற பேர்ல. உண்மையான படம் பேபி ஜானா இருக்குதா இல்ல பாப்கார்ன் ஆயிடுச்சா அப்படின்றத பத்தி இந்த தெரிய பார்க்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், யார் லைக் பண்ணீங்க, யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் கந்தசாமி. இந்த ஷோ கம்பாரிசன் கந்தசாமி. டாபிக் ஓகே ஓகே. நம்ம அட்டியான பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிங்காக வச்சுக்கிட்டு 1000 கோடிக்கு சம்பவம் பண்ணியிருந்திருப்பாரு. ஒரு புது படத்துக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது. ஆல்ரெடி நம்ம எடுத்த படம் தான் தெரியும். அதை ரீமேக் பண்ணா கண்டிப்பா கல்லா கட்டிடலான்ட்டு தான் தலை வந்து ரீமேக் பண்ணியிருந்திருப்பாரு. பட் என்ன பண்றது, படம் போடுறது 200 கோடி. அது என்ன கதை மணிரத்னம் சார்? அது என்ன கதைன்னு தெரியல. மறந்துட்டோம். 59 கோடி. ஒருவேளை அக்காவோட சாபமா இருக்குமோ? இது பத்தாதுன்ட்டு கடைசியில வந்து நம்ம சல்லுவா கேமியா வேற இருக்குதான். ஐயோ ஒண்ணு கூடுதே. தமிழ்ல தெரியல பாத்தீங்க அப்படின்னா படத்தோட இன்ட்ரோ வந்து ரொம்ப சட்டிலா ஆரம்பிக்கும், ஒரு ஃபன்னா ஜாலியா ஆரம்பிக்கும். பட் தமிழ்ல இருந்து ஹிந்தி கொண்டு போகும்போது கொஞ்சம் வித்தியாசம் பண்ணுவோம், வித்தியாசத்தை கிண்டி கொடுப்போம் அப்படின்ட்டு அதை வந்து ரொம்ப புதுசா ரொம்ப புதிய விதமா ட்ரை பண்ணிருப்பாரு. பெண்களை வந்து ஒரு குரூப் கடத்தும். அங்க பார்த்தா ஏகப்பட்ட பெண்ணை கடத்த வச்சுட்டு இருப்பாங்க. இதுதான் புதுசு. ஏய் ஆல்ரெடி வேதாளம்பத்துல வரல என்ன அப்படியே திருப்பி சொல்ற? நீ தானே திருப்பி சொன்ன, அதான் திருப்பி சொன்ன. அந்த திருப்பியா? அட்லி என்ன பேரதான் வரும் நீங்க சீனா கூடவா? ஓகே கான்செப்ட் தான் பழசா போயிருச்சு. இதுக்கப்புறம் புதுசா பண்ணுவாருன்னு பார்த்தா திடீர்னு போலீஸ்காரர் வருவார். பாத்தீங்களாடா படம் முடிஞ்சதான் போலீஸ் வரும். ஃபர்ஸ்ட் வந்துட்டான் பாத்தியா அன்னைக்கு போதுதான் அந்த போலீஸ்காரன் மாட்டுறதுக்கு அவன் பொண்ணை கடத்தி வச்சிருக்கானே உள்ளனுங்க. சொன்னல புதுசு ரொம்ப புதுசு. பழசு போயிருங்க. அந்த நேரத்துல இல்ல கழுத்துல பார் கோடு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கியா. என்ன கழுத்துல பார்கோடு? ஏஜென்ட் 47. ஓ மொரட்டு மொட்டை ஏஜென்ட் 47. ஏஜென்ட் 47 தலைக்கு பின்னாடி போடணும், கழுத்துல போடக்கூடாது. ஹிட்மேன் செம்ம கேம், படமும் இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் பொண்ணுங்களாம் சொல்லுவாங்க இவரு வேலைக்கு ஆக மாட்டாரு, இன்னொருத்தர் வருவாருன்னு யோசிப்பாங்க. அவர் யாரு அப்படின்னா டேய் அட ஆமா டாடா இது வேதாள சீட்ல உள்ள வருது. அட்லி என்ன புதுசா பண்ணாடின்ட்டு டிவியில 10 ரூபாய் பழசா பண்ணிட்டு பொழுது. அதே மாதிரி ஒரு சீன் அதுல இருக்குன்னாங்க. அதே அவன் இன்னொரு டீல் இருப்பான். நான் வந்து இப்ப சாதாரண விட மாட்டேன், உனக்கு ஒரு டீடைல்ஸ் சொன்னா தெரியுமா, அவன் யாருன்னு சொல்லு, அவனை கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்ட்டு இவன் ஒரு அசைன்மெண்ட் போட்டு அனுப்பிச்சுடுவா. ஒரு வித்தியாசமான கெட்டப்புல ரைடுக்கு வந்தவள இவ்வளவு வித்தியாசமா ஆக்கிட்டீங்களா பாவிகளா. இதே பல பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட விளம்பரங்கள் இருக்கும். ஜியோ சென்டர் பிரஸ் அப்படின்ட்டு. இது சென்டர் பிரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பல இடத்துல வந்து பள்ளி வச்சுக்கிட்டு இருக்கும். ஸ்டார்டிங் சீன்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் போது போர்டுன்னு அணையாம அப்படியே இருக்கும். ஏன்னா அது போர்டே இல்ல, அது சீல பண்ணி வச்சது. அப்புறம் கடையில ஏன் பிளாஷ்பேக்ல கூட வந்திருக்கும் சென்டர் பிரஸ் ஆடு. அப்புறம் முக்கியமா ஜியோ. ஆக்சுவலி இந்த படத்துல கோபடிச்சது தான் ஜியோ வந்து ரேட் ஏத்துறாங்க தெரியுமா. பல பேர் வைத்து செல்லப்பட்டிருப்பீங்க. அந்த வைத்து வச்சு நாவோ தெரியல, இதுவும் நக்கிட்டு போயிருச்சு. இதே பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல வந்து நம்ம தளபதி ஆக்டிங்கும் தலைவனோட ஆக்டிங்கும் பாத்தீங்க அப்படின்னா சென்கே ஆகாது. தளபதி பாத்தீங்க அப்படின்னா பல சீன்களை செட்டில் ஆச்சிருப்பாரு, கரெக்டா இருந்திருக்கும். குறிப்பா சொன்னா இன்ட்ரோ சீன்ல வந்து அந்த பொண்ணுங்க சேஸ் பண்ணி போறது தெரியுமா. அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா தண்ணி அடிச்சு போன வெளி நிக்க வச்சு மாலிக்கு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு பேசி ஜாலியா செட்டில் அமுச்சு விட்டுருப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா தலைவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கியா அடச்சி படுத்தே விட்டானையா.
அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் தளபதி 2 கெட்டப் வந்திருக்கும். காடி போட்டு அந்த ஜோசப் கேரக்டர், இவனு வந்து விஜயகுமார் கேரக்டர். இந்த ஜோசப் விஜய்ன்றது அவரோட ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன் பேர் வச்சிருந்திருப்பாரு மட்லியன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா பேபி ஜான் அப்படின்னு கேரக்டர், சத்யா அப்படின்னு கேரக்டர். இதுல பார்த்தீங்க அப்படின்னா தலைவனுக்கு 2 கெட்டப் போட்டிருப்பாங்க தளபதி மாதிரி. 2 கெட்டப் செட்டே ஆயிருக்காது. குறிப்பா ஃப்ளாஷ்பேக்ல தலையை முழுக்கட்டிங் சேவ் பண்ணிக்கிட்டு ஒரு கட்டிங் போட்டிருப்பாரு. பாக்குறது கருணை கொடூரமா இருந்திருக்கும். எந்த பக்கத்துல பார்த்தாலும் அது மாசாவே இருந்திருக்காது. என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. காரணம் பார்த்தீங்கன்னா இப்போதான் ஒஸ்ட் கேஸ்டிங். உண்மையே இந்த கேரக்டருக்கு வருந்தவன் வந்து கரெக்டாக இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டே இல்லை. உண்மையாக அவங்க ஊரில் வந்து மாசிரெல்லாம் கிடையாதான். நம்ம சிவகார்த்திகேயன் மாதிரி துப்பாக்கி எப்படிங்க சிவா விஜய் சேதுபதி மாதிரி வந்து சாதாரண ஆக்டர் தானே. அவரை கூட்டு வந்து இதில் ரோட்ல போட்டதை ஒன்று மாசம் வரல ஒன்று வரல தமாசா தான் இருக்குது. இது மட்டுமா நம்ம சம்பந்த கேரக்டருக்கு நம்ம கீர்த்தியக்காவை போட்டிருக்கீங்க. நீங்க எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. ஐயோ அண்ணே அட்லியன்னு உங்களுக்கே நியாயமா சம்பந்தா கேரக்டர் கூட்டு வந்து நம்ம கீர்த்தி அக்கா கொடுத்து அந்த கேரக்டரை கெடுத்து வச்சுக்கலான்னு அக்கா வந்து செய்தி சாடிக்க சொன்னா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு போயிருக்காங்க. பார்க்க சிரிப்பு தான் வருது. ஓய் அங்கிள், மீ நாட் ஆல்சோ அங்கிள் சிங்கிள். ஐயோ பெரியவர் நிக்கிறாரு. பேர் என்ன? மொட்டராஜேந்திரன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்கி சரஃப் தான் பார்த்தா வில்லன். ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா வந்து வில்லன் ஒரு அரசியல்வாதி அவ்வளவுதான். பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா வில்லன் வந்து பொண்ணுங்களை காட்டி வியாபாரம் பண்றவன், அதாவது ஹியூமன் டிராஃபிக் பண்றவன். எதுக்கு இந்த கேரக்டர் மாத்தினாங்க அப்படின்ட்டு எனக்கு முதல்ல தெரியல. ஏன் அதெல்லாம் மாத்தினாங்க, ஒரிஜினல் நல்லா இருந்துச்சு அப்படியே எடுத்துலாமே நினைச்சேன். பட் இங்க தான் நம்ம அட்லியான வந்து ஒரு புது ட்ரீட்மெண்ட் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா நம்ம சிவானனோட அந்த ஸ்டைல அப்படியே உருவிருந்திருக்காரு நம்ம அட்லியன். பொதுவாக அந்த தெரி படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் தெரியும் பெரியதுக்கு முன்னாடி வேதாளம் படம் வந்துச்சு. வேதாளம் படம் தான் வந்து தெரி அப்படி பார்த்துருக்கோம். அந்த தெரி டைட்டில் வச்சு பார்த்து தெரிய வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்பதான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு அந்த டைம். என்ன டைட்டில் மட்டும் வச்சு போட்டோம், தமிழ்ல டைட்டில் வச்சுட்டோம், ஹிந்திக்கு போறோம்ல யாரு கேப்பா அப்படின்ட்டு வேதாளம் தான் அப்படியே உருவிட்டு இருப்பாரு நம்ம அட்லியன். வேதாளத்துல எப்படி ஹியூமன் டிராஃபிக் பண்ணுவாங்களா, ஹியூமன் டிராஃபிக் பண்ணுவாங்க. படம் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, இந்த படம் வந்து பெண்களுக்கான ஒரு படம், போகட்டும் சார் போகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதே மாதிரி தலைவன் அக்கினி சீரகே அந்த மாதிரி போட்டு படத்தை ஓட்டினாலும் பேடு போட்டாரோ அதே மாதிரி ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா படத்தை நக்கிட்டு போயிருச்சு. ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. ஒரு வாட்டி பண்ணலாம், 2 வாட்டி பண்ணலாம், எல்லா படத்துலயுமா பண்றது. இதே தானே ஜவான் படத்துலயும் பண்ணீங்க, இதுலயுமா கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இவர்தான் டைரக்டரா? அவருக்கே வழங்கல, உங்களுக்கு மட்டும் வழங்கிருப்பா. ஒரிஜினல் படத்துல ஜி பிரகாஷ் பாடு போட்டிருப்பாரு, பக்காவா இருந்திருக்கும். முக்கியம் அந்த பிஜிஎம்லாம் வேற லெவல்ல இருந்திருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமன் அண்ணன் வந்து அந்த அளவு ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா நல்லாதான் வரல. உதாரணத்துக்கு இந்த பிஜிஎம் கேளுங்களேன். ஜிவி போட்டாரு. இந்த பிஜிஎம் கேளுங்களேன். என்னையா கத்திட்டு இருக்கிறீங்க, இது விஜயமையா இது? குறிப்பா சொன்னா நான் வந்து அட்லீஸ்ட் சும்மா கதை வந்து வேற டைரக்டர் கொடுத்து எடுக்க சொன்னார் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். தெரியல, சும்மா அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். பட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி அளவுக்கு இல்ல கூட கொஞ்சமா ஏதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தா சுத்தமா இல்லவே இல்ல. பிஜிஎம் நல்லா இல்ல, தலைவன் ஆக்டிங்கும் நல்லா இல்ல. தலைவன் பார்த்தனா அவன் அடிச்சு போட சொன்னா தலைவன் வந்து கொலை பண்ணிக்கிட்டு இருக்கியா. தளபதி அடிச்சு அமுச்சுவாரு, இது தலைவன் வந்து கத்திட்டு குத்தி கிண்டிக்கிட்டு இருப்பான். கிண்டி ஆவாடா நீ சொல்ல வாரிய உள்ள விட்டு கிண்டிட்டாடா. தளபதி ஃபைட் பண்ண போட்டிருப்பாரு. இல்ல வேற தலைவன் சட்டையெல்லாம் கிழிச்சு அடிக்கிற மழையில அர்ஜுனா அர்ஜுனா அப்பு விடு அர்ஜுனாட்டு சட்டை சண்டை போட்டு இருந்திருப்பாரு. நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற சொக்காங்க. இது மட்டும் இல்லாம தலைவன் வந்து நம்ம சிவானங்கிட்ட மட்டும் உருவல, நம்ம லோக்கியானங்கிட்ட இருந்து உருவி இருந்திருக்காரு இந்த படத்துல. 7 ராகம் தான், 7 தாளம் தான். புரியலையா? விக்ரம் படம் பார்த்திருப்பீங்க, அது என்ன இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஏஜென்ட்னு பேர் போட்டிருப்பாங்க, ஏஜென்ட் அப்படின்ட்டு. அந்த ஏஜென்ட் டைட்டில் கடை கூட தலைவன் வந்து அச்சு பிசலாம் உருவி இருக்கான் இந்த படத்துக்காக. உதாரணம் சொன்னா அப்படின்னா எமி ஜாக்சன் கேரக்டர் இருந்திருக்கும். எமி ஜாக்சன் வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் அப்படின்ற மாதிரி ஒரிஜினல் பல காமிச்சிருப்பாங்க. அது கடை செட்டாக இருந்திருக்கும். இங்க பாத்தீங்கன்னா எமி ஜாக்சன் டீச்சர் மட்டும் இல்லையாமா அந்த கேரக்டர், அது அண்டர் கவர் ஏஜென்ட். ஆமா அண்ணே லோக்கி அண்ணே அங்க தொட்டு இங்க தொட்டு கரசல மட்லி அண்ணே உங்க தள்ள கேள்வி சார் பாத்தீங்களா எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டிட்டாங்களே. அது எப்படின்னா எமி ஜாக்சன் மட்டும் ஏஜென்ட் இல்லையாமா. அதுக்கப்புறம் மொட்டராஜன் கேரக்டர் அதுவும் ஏஜென்ட். ஆமா இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஹிந்தி கொண்டு போறோம். ஹிந்தி கொண்டு போகும்போது சில விஷயங்கள் நம்ம வந்து வச்சோம்னா கண்டுபிடிச்சிருவாங்க, திருட்டு சீலாம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு. அட்லியானா வந்து ஹிந்தி படத்துல சில கட் பண்ணி திருப்பார். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். குறிப்பா சொல்லலாம்னா அந்த டாம் க்ரூஸ் ஃபைட் சீன், ஃபிளாஷ்பேக் சீன்ல வரும். மேக்ஸ்ல வீக்கே நீயே அத்தனை பேர் இருக்கிறான் 5 பேர்னு சொல்ற அப்படி ஒரு சீன் வந்து தெரியுமா? அந்த சீன் பார்த்தா டாம் க்ரூஸ் பார்த்த அந்த சீன். அது அப்போ ரிலீஸ் ஆகும் போது பல பேர் ஃபேஸ்ல கட் பண்ணி போட்டுருந்தானுங்க. எங்க ஹிந்தியில வச்ச கண்டு
கண்டுபிடிச்சாங்கன்றதுக்காக அந்த காப்பி அடிச்சு அந்த ஒரு சீனை கட்டுன்னு தூக்கிட்டு பல சீனை கட்டு உள்ள விட்டாரு நம்ம அண்ணன். அது ஒரு சீன் வேணா கட்டு, அதுக்கப்புறம் எத்தனை சீன்ல வச்சு சொல்லிட்டாரு. ஒரிஜினல் படத்துல சம்பந்தோட அப்பா அம்மா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த சீன் படத்துல இருக்குது. அதுல வந்து வில்லன் துப்பாக்கி சுடுவாங்க, அதுக்கப்புறம் தான் தளபதி காப்பாற்ற போவாரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பைடர்மேன் 2ல அந்த கார்த்திக் போற சீன் ஒன்று வரும். அந்த சீனை அப்படியே தலைவன் எடுத்து உருவி இந்த படத்துல போட்டு வச்சிருப்பாரு. கண்டுக்காத நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, கை கூண்ண வேற லெவல்னு பாஸ் ரஜபாவா ஹீட்டர் உண்மையா நல்லா இருந்துச்சியா ஸ்பைடர்மேன் 2ல. இல்ல இல்ல ஒரிஜினல் பத்தில பார்த்தீங்கன்னா தலைவன் அவெஞ்சர்ஸ் பத்தில நட்டாசா சீனா அவெஞ்சர்ஸ் பொண்ணுல கடை தெரியுமா, நட்டாசோட இன்ட்ரோ சீனு, சேலை கட்டி வச்சிருப்பாங்க அந்த சீனு, அப்புறம் பேட்மேன் கட்டி தொங்குற தலையில அந்த சீனு, அப்புறம் கட்டுற தமிழ்ல இருந்து உருவி ஒரு சென்டிமெண்ட் சீனு அப்படின்ட்டு தலைவன் பல விஷயம் உள்ள வச்சிருக்கான். பட் ஹிந்தியில போகும்போது இல்லை இப்படி சும்மா இருக்கிறது அப்படின்றதுக்காக கில்லி படத்துல சீனத்தை உருவி வச்சிருப்பாரு தலைவர். கில்லி படத்துல வில்லன் கத்தி வச்சு கூட்டு போவாங்க தெரியுமா, அதே மாதிரி சீன் இந்த படத்துல இருக்குது. இவனையும் பாத்தீங்கன்னா வில்லன் கழுத்துல கத்தி வச்சு கூட்டு போயிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ. நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை. ஜாக்கி ஷெராஃப் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. கேக்குறேன் ஜாக்கி ஷெராஃப் மேல நம்ம அட்லியனுக்கு என்ன காண்டே தெரியல. ஐயோ மெயின் பழப்பா வச்சிருக்காரு நம்ம அட்லியன். இந்த பிகில் படத்துல அப்படிதான் ஓட்டு இந்த ஹோட்டல்ல அந்த கூட்டு வந்து ஜெட்டில உட்கார வச்சு அசிங்க பத்திருப்பாரு, ஹோட்டல்ல பின்னாடி குடி வச்சு செஞ்சிருவாரு. அரஸ்ட் பண்றாங்க அசிங்க பத்திருப்பாரு. இது கெட்ட பாருங்களேன் ஜாக்கி ஷெராஃப் எப்படி இருக்காருன்னு. இலே ஓடிச்சு அந்த ஜெட்டி சென்டிமெண்ட் குரல்ல விப்போம் இது ஓடுறோம் அவரு பிளாட் போட்டுருப்பாரு போல. ரோட்ல அப்படியே ஓட விட்டுருவாரு பிகில் படத்துல. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் படத்தில் வந்து லவ் சீன் இருக்கும், லவ் பாட்டு ஒன்று இருக்கும், ஒன்று கண்ணே கண்ணு செல்ல குட்டியே அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாடம் தூக்கிட்டு வடக்கன்ஸுக்கு வந்து காஜி பாட்டு தான் பார்ப்பாங்கன்றனால லவ் சீனுக்கு பதிலாக தலையை வந்து ஐட்டம் சாங் வச்சிருக்கியா தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. சம்பந்தா வந்து முடிஞ்சு நல்லா காமிச்சிருப்பாங்க ஹோம்லியா. இதுல பாத்தீங்க அப்படின்னா கீர்த்தி அக்கா ஐட்டம் டான்சர் மாதிரி அழகா ட்ரெஸ்ல ஆட வச்சிருந்திருப்பாரு நம்ம அட்லி அண்ணன். அழகாதனடா இருக்கு டேய் ராஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா. கீர்த்தி அக்கா தமிழ் அடிக்கும் போது எவ்வளவு ஹோம்ல அடிச்சாங்க, அங்க போன இப்படியா இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. என்ன பண்றது, வடக்குனாலே அப்படிதான், பத்னிகால இருந்து அப்படிதான். இங்க நடிக்கும் போது நல்லா ஹோம்லியா இருப்பாங்க, வடக்கு பக்கம் போனா வந்து அழகா நடிக்க வைப்பானுங்க. இது ஆக்ட்ரஸ் தப்பு இல்ல, வடக்கன்ஸ் தப்பு. கதைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் படத்துக்கும் பெரிய தேசம்லாம் இல்லை, தெரியல என்ன கதை இருந்துச்சோ சேம் அதே கதை தான். பட் சேஞ்சஸ் பண்ணுறன்ற பேர்லாம் தலைவன் வந்து பல மாற்றங்கள் பண்ணியிருக்கார். குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணை பற்றி தான் ஒரு கதை ஒரு சீன் வரும், ஒரு ஐடி ஊழியரை பற்றி தான் ஒரு கதையாக இருந்திருக்கும். ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் பண்ணாக்கியிருப்பாங்க. தமிழ்லேயே வந்து அந்த சீன்லாம் வரும்பொழுது ஓட்டி தான் பார்ப்போம், ஏன்னா அதே ஒரு டிஸ்டர்பிங்காக இருக்கும் நமக்கு. ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அதான் குடும்பம் எடுத்து வச்சிருக்காரு அந்த சீன்லாம் கொதிக்குது அப்படியே தலையில அடிச்சுக்கலாம் போல இருக்கு அப்படியே. சிவக்கி அதெல்லாம் விட்டுருங்க. தமிழை பார்த்தீங்க அப்படின்னா வினோட பையனை பெருசாக காட்ட மாட்டேங்க, டெட் பாடி மட்டும் தான் காட்டுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சீனை வச்சு அந்த கேரக்டர் எலெக்ஷன் நிற்க வச்சு அந்த கேரக்டர் டார்ச்சர் பண்ணுற மாதிரி சீன் வச்சு பெருசாக சீன் வச்சிருப்பாங்க இந்த படத்தில். எங்கே ஏடா விடமா மிஸ்டேக் ஆகிடுது. ஒரிஜினல் படத்தில் நெய்பர் பிசிகர் தொங்க விட்டுருப்பாரு, கரெக்டாக இருந்திருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நடு ரோட்டில் ஓட கொளுத்தி இருந்திருப்பாரு இந்த படத்தில். என் கேள்னா என்னதான் ரோடு இருந்தாலும் ரோட்டில் வந்து ஒரு லாரி வராதா, ஒரு காரு வராதா, ஒரு பைக் வராதா, ரோடாது கூட வராதா, ரோட்டில் கொடுத்துறா வைக்க போறாது. என்ன இது அதுலயாவது கொலை பண்ணிட்டு காட்டு. ஆனா ரோட்லயே வைக்கவளத்தான் இருக்கு பண்றதே நிறைய அதுல. இது என்னது இது நம்புற மாதிரி இருக்குது. இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல. கரெக்டா தான் ஒத்துறேன். ஒரிஜினல் படத்துல பாத்தீங்கன்னா வந்து அந்த ஹீரோட அம்மாவை சுடுவாங்க, ஹீரோட அம்மா இங்க தான் சுடுவாங்க, இங்க சுட்ட ஆள் காலி ஆக மாட்டாங்க. ஏன் ஹீரோக்கு தான் சுடுவாங்க, ஹீரோ பொழைச்சிக்கு வராமா, ஹீரோட அம்மா மட்டும் ஒரே ஷாட்ல காலி ஆயிடுவாங்களாமா, ஒன் ஹிட் கில் அப்படின்ட்டு. இருப்புல சுட்ட உடனே ஹெட் ஷாட் பண்ணாம இது நடக்குமா அப்படின்னு காலி ஆயிடுவாங்க. அது கண்ணை திறந்துக்கிட்டு என்ன நம்புற மாதிரியே இருக்கு. இது விஷயத்த நீ போய் பூமர் கிட்ட சொல்லியிருந்தா பூமர் நம்பி இருப்பான். இந்த மாதிரி கேம் கிட்ட சொன்னா கேள்வி கேட்க தான் செய்வான், கேட்க மாட்டான். மாசி ஒன்று வச்சிருப்பாங்க. ஆனா வந்து தளபதி வந்து அந்த அண்ணன் விஜயகுமாரா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயில பபுள் கம் போட்டு போயிருப்பாரு தெரியுமா. அது வந்து மாசா இருந்திருக்கும். ஆல்ரெடி ஜாக்கி சான் வந்து அப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் பண்ணது, அப்புறம் தளபதி பண்ணிருப்பாரு, மாசா இருந்திருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா வித்தியாசமா பண்ற பேர்ல பபுள் கம் எடுத்து வில்லன் கையில கொடுத்து அதை தட்டி வாயில போட்டுப்பாரு. இது கேட்கவே நாரசமா இருக்கு, இது எப்படி மாசா இருக்குன்னு கேட்டு வச்சாரு. மின்னிக்கிட்டே போவாரு ஹீரோ.
என்ன எப்படி இது பார்க்கவே மோசமா இருக்கு, எப்படி மாசுன்னு வச்சிருந்தேன். அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அப்புறம் இந்த விஷயம் என்ன பண்ணா, இந்த வடக்கன் ரெஃபரன்ஸ், இந்த படத்தை வடக்கு ஃபை பண்றன்ற பேர்ல வடக்கு ஃபையா ஒரு கான்செப்ட் ராவண ரெஃபரன்ஸை வந்து படத்துல வச்சிருந்திருப்பாரு தேவையே இல்லாம. அட்லி என்ன அந்த வடக்கம் தான் நீ பண்றானுன்னு பார்த்தா நீங்க இங்க இருந்து போய் விட்டு நீ இதே வேலை பாக்குறீங்க, என்னன்னு சொல்றது உள்ள இந்த படத்துக்கு இந்த ராவணன் ரெஃபரன்ஸ் தேவையா, சம்பந்தமே இல்லாம வச்சிருக்கியே, உனக்கே நியாயமா இது? நியாயமா? அவனதான் ராவணன் கெட்டவன் அழிக்கணும்னு இருப்பானுங்க, நீ அதே பண்றியே, என்னது இது? இங்க வா. ஐயா படத்துல வந்து மிகப்பெரிய சேஞ்ச் பார்த்தீங்கன்னா எண்டிங் தான். எண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவே தான் வந்து வில்லங்கட்ட மாட்டுற மாதிரி செட்டப் பண்ணிட்டு, அதாவது மாசாக சீன் ஓகேவா செட்டப் பண்ணிட்டு வில்லங்கட்ட 4 வார்த்தை பேசி காலி பண்ணிட்டு கவனம் போயிடுவாரு. அந்த சீன் கரெக்டாக இருக்கும். பட் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து ரொம்ப லென்த்தாக எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா ஒரிஜினல் படம் பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரம், 2 மணி நேரம் 20 நிமிஷம் கிட்ட வரும். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா 2.25 மணி நேரம் இருக்குது இந்த படம். அட பாவிகளா, ஒரிஜினல் படத்துல ப்ரொடியூசர் காசு, அவன் காசு தான் போகுது என்ன அப்படின்ட்டு படம் நல்லா வந்தா மட்டும் போதும்ட்டு ஒரு பாட்டையே கட் பண்ணி தலை கடைசியில் வச்சிருப்பான். கரெக்டா இருந்துச்சு இந்த படத்துக்கு, படமே கெட்டு போக கூடாது அப்படின்ட்டு. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம காசு போட்டு எடுத்திருக்கோம், காசு எதுக்கு வேஸ்டா போனோம், படத்துல வச்சிருக்கோம் வேஸ்டா இருப்பது. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. கிளைமேக்ஸ் சீன் பார்த்தீங்கன்னா மாத்திருப்பாங்க. கிளைமேக்ஸ் சீன் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. அந்த கண்டெய்னர்ல பொண்ணுங்களை கடத்துறது, போகட்டும் சார் போகட்டும், பொண்ணுங்க வெளியே போகட்டும் அப்படின்ற லேடி சென்டிமெண்ட் அப்படியே தலை உள்ள வச்சிருப்பேன். குறிப்பா ஒரு சீன் வரும் பாருங்க, அல்டிமேட் சீன். ஹீரோ வந்து கண்ணுக்குள்ள போடுவாராமா, வில்லனுங்க வந்து டும் டும்னு கண்ட சுடுவாங்களாமா. கண்டெய்னர்ல புல்லட் போட்டு தெரிச்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல, புல்லட் உள்ள போய் ஓட்டை ஆயிருமா. ஏன்னா தலைவன் காயட்டம்னா பார்த்தா தலைவன் உள்ள இருந்து குதிரை எடுத்துன்னு வருவாராமா. ஒரு புல்லட் கூட தலைவன் மேலேயும் போட்டிருக்காது, ஹார்ஸ் மேலேயும் போட்டிருக்காது. ஏங்க இந்த மாதிரி சீன்லாம் வைக்கிறீங்க? ஹார்ஸ் போல என்னடா புல்லட் ப்ரூஃப் காரு, இங்க பாரு புல்லட் ப்ரூஃப் குதிரை. ஒரு எடிட்டிங்ல ஒன்று பண்றது பாத்தீங்களா, நிறைய டேங் மீம்ஸா இருக்கட்டும், இவரா ஒரு பண்றதா இருக்கட்டும், நல்லா இருக்கும். பொருளை கடத்துறது, டைமுக்குள்ள போகணும், எல்லாம் வந்து வண்டி எடுத்துருவாங்க. இந்த ஸ்டைல்லாம் அப்படியே சிவான ஸ்டைல் அப்படியே தலை உள்ள இஷ்டம். கடைசியில வந்து பொண்ணுங்களாம் சேர்ந்து இல்லம் காலி பண்ணதுக்கு அப்புறம் டெடிகேட்டட் டு ஆல் ஃபாதர்ஸ், மகள்களை பெற்ற தந்தைக்கு தான் தெரியும் காமத்தில் சேர்ந்ததில்லை அப்படின்ற மாதிரி வந்து இந்த மாதிரி போட்டு லேடி சென்டிமெண்ட்ல படத்தை போட்டுலாம் அப்படின்னு படம் போட்டுருப்பாரு. இது கூட பரவாயில்லைங்க. கடைசியெல்லாம் நம்ம கீர்த்தகா கோஸ்டாலாம் உருவாக்கி இந்த படத்துல கோஸ்டா வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இறந்துருவாங்களோ ஒரே கேள்விதான், ஏன் இதுக்கு இதனால ஏன் இப்படி செஞ்ச? ஒரிஜினலாக தானே இருந்துச்சு படம். ஒரு எங்க பிசுறுன்னு தட்டாம கரெக்டா தொடங்கி கரெக்டா முடிஞ்சு கரெக்டா இருந்துச்சு. இதுலயே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்றேன், கிளைமேக்ஸா மாத்திரன்ற பேர்ல கண்டையாலே பார்த்து வச்சிருக்கீங்க. இதை வேற கடைசியில வந்து ஒரு கல்ல முக்காடு போட்டு கூட்டு வருவீங்க. யாராதுன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம சல்லுபாய் தான். சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? சல்லுபாய் வந்து எதுக்கு வந்தாரு ஏன் வந்தானே தெரியாது. படமே ஏஜென்ட் பாய் ஜானா கொடுத்துருப்பாரு. தடல பிளான் போட்டுருவாரு போல, கச படத்தை போட்டு பார்த்தாரு போல. என்ன ஒரிஜினல் படம் முக்கியம் என்ன பண்றது? சரி ஓகே, அவர் போனை போட்டு ஒரு கேமியோ கொடுக்க சொல்லு. ஹலோ கிளம்புறேன், கூட ஒத்தாத்துக்கு ஆளடா, நீ கொஞ்சம் வந்து வரியா 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 வா இந்த வர ஓட்டலாம்னு பிளான் போட்டாரு போல. ஆனா வந்து இந்த கேமியுமே ஒழுங்கா இல்ல. தலைவன் வந்துட்டு அதாவது மாசினை காட்டுவான்னு பார்த்தா தலைவன் வந்துட்டு ஹாப்பி பொங்கல் ப்ரோ, ஹாப்பி பொங்கலா, ஹாப்பி புளியாச்சி ப்ரோ, ஹாப்பி ரம்ஜான் ப்ரோ அப்படின்ட்டு தலைவன் உட்காந்து வாத்துல சொல்லிக்கிட்டு இருக்கியா. பொங்கலோ பொங்கல் அருமையான ஒரு பதில் விளக்கம் உங்களுக்கு. ஒட்டு மொத்தமா சல்லுபாய் காமிச்சு படத்தை மொத்தம் முடியறாங்க. இந்த படத்தை கேள்னா அந்த படத்தை எடுக்காம இருந்துக்கலாம்ல. இல்ல சல்லுபாய் ஒரு ஏஜென்ட்டா. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா தெரிய படத்தை ஆல்ரெடி ஹிந்தில டப்பிங் பண்ணி பல யூடியூப் சேனல்ல போட்டாங்க. பல வடக்கன்ஸ் பல பேர் இந்த படத்தை ஹிந்தி டப்பிங்ல பாத்துட்டாங்க ஒரிஜினல் வெர்ஷன். அதுக்கப்புறம் என்ன நம்பிக்கையில விக்ரம் வேதாளம் அந்த மாதிரி பிளான் பண்ணாருன்னு தெரியல. பல ஆண்டுகளா பாத்தீங்க அப்படின்னா பாலிவுட் வந்து ரீமேக் கூட தான் போயிட்டு இருக்கு. பல வருஷம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்ன பிரச்சனைனா இப்போ யூடியூப் பண்ணனாலையும் டப்பிங் பண்ணி போடுறதுனாலையும் பல ரீமேக் படங்கள் வந்து அடியாகி கொண்டிருக்கின்றன. சரி விக்ரம் வேதா படம் பாத்தீங்க அப்படின்னா ஹிந்தில டப்பிங் பண்ணி பல கோடி பேர் பார்த்துட்டான். திரும்ப வந்து அதே படத்தை ரீமேக் பண்ணா பாப்பானா அப்படின்னு யோசிக்காம பண்ணாங்க, பணம் கீட்டு போயிருச்சு. இதே மாதிரிதான் இந்த படத்தை பல பேர் ஹிந்தி டப்பிங்ல பார்த்துட்டாங்க. திரும்ப ரீமேக் பண்ணா ஓடுமா அப்படின்னு யோசிக்காம பண்ணதுனாலதான் இந்த படம் இப்படி ஆயிடுச்சு. ஸோ வந்து என்ன யூ ஆர் ராங், உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங், ரொம்ப ராங்னு தப்பா கணக்கு போட்டு கூட்டி கடிச்சு பாருங்க, கணக்கு சரியா வராதுன்னு. யூ ஆர் டோட்டலி ராங். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பத்தி லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க.
பாருங்கள், இந்த வீடியோவில் வந்து நம்ம பேபி ஜான் படத்தை ஓட்டி இருந்திருப்போம். அதை வந்து யாருக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். அப்புறம் வேறு என்ன படத்தை ஓட்டலாம்னு சொல்கிறத காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து சண்டேவை போட்டிருக்க வேண்டியது சில காரணங்களாக போட முடியவில்லை. ஸோ அதனால தான் வந்து அடுத்த சண்டே வரைக்கும் நீட்டிக்க வேணாலும் இன்றைக்கே எப்போ போட்டேன். இதேமாதிரி என்ன படத்தை ஓட்டலாம் அப்படிங்கிறத காமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த படத்தை நான் கலைக்க ட்ரை பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் பேபி ஜான் நல்லா இருந்துச்சா இல்லை 3 நல்லா இருந்துச்சா காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். 2 படம் இது பெஸ்ட்டு அப்படின்ட்டு. ஓகே ராஜேஷ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான அது ஒரு நல்ல படம், செம்மையாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப ஓவராக இல்லாமல் அந்த மாதிரி ரொம்ப பில்டப் மாஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக அந்த மாதிரி தான் இருக்கும். இவங்க நார்த்தில் என்னதான் அவங்க ஆடியன்ஸ் என்னதான் எதிர்பார்ப்பாங்க என்னன்னு தெரில. எல்லாமே ரொம்ப அந்த நார்மல் சாங்கை கூட ஐட்டம் சாங் எடுக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப பில்டப் மாஸாக வைக்கிறது அந்த மாதிரி. ஏஜென்ட் அது என்ன ஏஜென்ட் எதுக்கு வச்சாங்க அப்படின்னு தெரில சுத்தமாக. என்னன்னு தெரில, ஆடியன்ஸை இங்கே எப்படி என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு தெரில. சில நம்ம இங்கே அந்த மாதிரி வச்சாலே சுத்தமாக பிடிக்காது. நம்ம சினிமாவிலே இருக்கட்டும், தமிழ் சினிமாவில் கூட எனக்கு ரொம்ப பில்டப் காமிக்கிறது அந்த மாதிரி கூட பிடிக்காது. அப்படி ரொம்ப ஒரு சில படம் அப்படின்னு சொன்னால் கேஜிஎஃப் இருக்குல்ல, கன்னடாவில் வந்துச்சுல கேஜிஎஃப் படம், அந்த படம் வந்து பில்டப் ரொம்ப இருக்கும், மாஸாக இருக்கும், மாசினாக இருக்கும். ஆனால் அது பிடிச்சிருக்கு. ஏன்னா பிடிச்சிருக்க மாதிரி தான் அதோட மேக்கிங்கே இருக்கும். இப்போ இந்த கேம் சேஞ்சர் வந்துச்சு, கேம் சேஞ்சர் அது கூட அந்த ரொம்ப பில்டப்பு மாசு காமிச்சிட்டு, ஆனால் சுத்தமாக நல்லா இல்லை. நான் படம் எதுவும் பார்க்கல, அந்த இவர் வீடியோ தான் பார்த்து ரியாக்ட் பண்ணியிருந்தேன். அதை ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன், போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படி எடுக்கிறாங்க என்னன்னு தெரிய மாட்டேங்குது சுத்தமாக. அங்கே வந்து இது இவர் அட்லியும் போய் அங்கே போயிட்டு வடக்கு போய் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அதே மாதிரியே பண்ணி வச்சுருக்காரு. நான் வந்து அவர் ப்ரொடியூசர் மட்டும்தான், கதை இன்னொரு டேரக்டர் கொடுத்துருப்பா அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இவரே தான் டேரக்டும் பண்ணியிருக்கார் போல். சரி, ஓகே. இதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.